என்னோட ஸ்ப்ரவுட் மேக்கரில் ஸ்ப்ரவுட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், வாவ் சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ இந்த க்ரீன் கிராம் பச்சை பயிறுன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டாக தான் வந்திருக்கு, பட் ஓரளவுக்கு முளைக்கட்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த காபூல் சன்னா அதுக்கப்புறம் திரும்ப நான் கீழே க்ரீன் கிராம் தான் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரியே தான் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு இப்போ நான் என்ன சேட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தண்ணி இருக்கு, இங்கே பாருங்க. ஸோ இந்த தண்ணி தான் மேலே இந்த ஹோல் வழியாக போய் எவாப்ரேட் ஆகி அது இந்த மூடி வைக்கிறதுனால அதில் இருக்கிற வாட்டர் வெப்பர் கீழே அப்படியே விழுந்து இப்படி வந்திருக்கு. இதுதான் இதோட ப்ராசஸ்னே சொல்லுவேன். இப்போ இதை வச்சு நான் எப்படி ஸ்ப்ரவுட் சேட் பண்ணுறேங்கிறது காட்டுறேன். பாருங்கள், ஸ்ப்ரவுட் சாட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆனியன் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளியும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய், இந்த மூணுத்தையும் வந்து பெருசாக இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூணுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லெமன். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ப்ரவுட் சாட்டுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் உப்பு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேங்கிறத காட்டுறேன். இப்போது அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து தேவை எடுத்துக்கிறேன். நான் மீதியை வந்து சாதம் பண்ணிட போகிறேன். இப்போ பசங்களுக்கு கொஞ்சமாக இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு மீதியை வந்து நான் சாதமாக பண்ணிட போகிறேன். இது வந்து ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்குற ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னேன்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எவ்வளோ அளவுக்கு தேவையோ பசங்களுக்கு அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பசங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து இது எல்லாத்தையும் போட போகிறேன். இந்த ஆனியனு, அப்புறம் இந்த டொமேட்டோ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த க்ரீன் சில்லிஸ், இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ண போகிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பிங்க் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். நான் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லெமனை வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். பாருங்க, லெமனே நல்லா நான் ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூனில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஸ்பூனில் போட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து ஸ்ப்ரவுட் சாட்டு. இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், செம்ம எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். எந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், மன மகிழ்ச்சின்னே சொல்லுவேன். நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நான் ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த டேஸ்ட் புதுசாக இருக்கனால பசங்க கண்டிப்பாக சாப்பிட கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் சாட் மசாலாவும் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து சாட் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ரொம்ப நிறையவும் ஆட் பண்ணிடாதீங்க. இங்கே குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கை வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கலரி விட்டுக்கோங்க.